இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சிவமயம் பாகம் 1 அத்தியாயம் 9. சிவன்மலை அதிசயங்கள்ல அஞ்சுக தரிசனம்ங்கிறது முக்கியமான ஒன்று. 2 சித்தர்கள் தான் அஞ்சுகம்ங்கிற கிளியா மாறி காட்டில் அந்த உடம்போடையே வாழ்ந்து வராங்க. ஊழ்வினை காரணமா அவங்க 2 பேரோட உடம்பும் ஊனம் அடைஞ்சிட்டதால அவங்களும் இனி இந்த மனித உடல் தேவையில்லைன்னு உதிர்த்துட்டாங்க. கிளிகளா திரியும் அவங்கள யார் தரிசிச்சாலும் அந்த கிளிங்க தரிசிச்சவர்கள்கிட்ட தானே வந்து அடுத்து அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறத ஜோதிடமா சொல்லிட்டு பறந்து போயிடுமா. நள்ளிரவு நேரம் மான்கறியெல்லாம் ஒரு வழியா தின்னு முடிச்சிருந்த அந்த பாம்பாட்டி இருளன் மான் தோலை நல்லா மடக்கி ஒரு துணிப்பைக்குள்ள போட்டு சுருட்டி கட்டி எடுத்துக்கிட்டு நாகரத்தின வேட்டைக்கு கிளம்பிட்டான். அவன் மனைவி முகத்துல வழக்கம் போல பீதி. யோ வேண்டாயா, உனக்கு ஏதாவது ஆயிட போகுதியான்னு குரல் கொடுத்தபடியே இருந்தா. ஆனா அவன் காதுலயே வாங்கல. வெளியே வரவும் அவனுக்காக அவன் சகாக்கள் 3 பேரும் ஒரு சாக்கு பையோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. போலாமா? பின்ன அதுக்குத்தானே வந்திருக்கோம். இன்னைக்கு அந்த இச்சாதாரிய எப்படியாவது மடக்கி பிடிச்சிடணும். பாம்பு எங்களுக்கு, அதோட ரத்தனம் உங்களுக்கு, சரிதானே? பேசிக்கிட்டே கிளம்புனாங்க அவங்க 4 பேரும். அவங்கள வயதான ஒரு மூப்பன் முகர்ந்து பார்த்தபடியே நடந்தான். ஒரு இடத்துல நின்று ஒரு மரப்பந்தை காட்டி, அண்ணாத்த உள்ற இருக்காப்படி அப்படின்னா. அடுத்த நொடி கூட வந்தவங்களில் ஒருத்தர் ஒரு சிறு காகிதத்தை கொளுத்தி உள்ளே போடவும் உள்ளிருந்து சரசரன்னு 2 நாகங்கள் சீறிக்கிட்டு மரப்பந்தை விட்டு வெளியே ஓடி வந்ததுங்க. வந்த வேகத்தில் அது 2ம் அந்த கிழட்டு மூப்பன் கையில் சிக்கி சாக்கு பைக்குள்ளையும் அடங்குச்சுங்க. அப்படியே அவங்க தொடர்ந்து நடந்தாங்க. 3ஆம் நாளின் தேய்ந்த நிலவு வழிகாட்டியபடியே இருந்தது. ஆகாசலிங்க சன்னதி. அந்த இரவு வேளையில தோல்ல ஒரு குடுவையோட ஒரு சித்தர் சன்னதி மேட்டில் ஏறியபடி இருந்தாரு. ஆகாசலிங்கத்தை அடைஞ்சவர் குடுவையில் தான் கொண்டு வந்திருந்த தேனை எல்லாம் கொட்டி ஆகாசலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சாரு. அப்புறம் மண்டியிட்டு நெற்றியானது தரையில் பட குனிஞ்சாரு. அடுத்த வினாடி அவர் ஒரு சர்ப்பமா மாறினாரு. அதுக்கப்புறம் அந்த சர்ப்பம் ஆகாசலிங்கத்தை பிரதட்சணமா வர தொடங்குச்சு. ஒரு முறை இல்ல, 48 முறை. பின் பழையபடி சித்த வடிவம் எடுத்து அவர் மீண்டும் கீழிறங்க தொடங்கினாரு. கீழே வந்தவருக்கு எதிரில் மலர்ந்த புன்னகை முகத்தோட ஒரு சித்த புருஷர். அவரை பார்க்கவும் பாம்பா மாறி ஆகாசலிங்கத்தை வணங்கின சித்தர் புன்னகை புரிஞ்சாரு. என்ன நாகசித்தா, இன்னைக்கு பஞ்சமி, அபிஷேகம் செய்ய வந்தியா? ஆமா சொர்ண சித்தரே, வழிபாடு முடிஞ்சது, என் குடிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். நல்லது, போய் உன் தவத்தை தொடங்கு, நானும் பஞ்சமி தரிசனம் செய்துட்டு வந்துடுறேன்னு சொர்ண சித்தர்னு அழைக்கப்பட்ட அந்த வயதான சித்தர் சொன்னாரு. பின் ஆகாசலிங்கத்தை நோக்கி நடக்க தொடங்கினாரு. நாகசித்தரும் குடுவையை தோளில் சுமந்துக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச தூரம் கூட அவர் நடந்திருக்க மாட்டாரு. ஒரு மரக்கிளையில இருந்து நாகசித்தரேன்னு ஒரு குரல் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தாரு. கிளை மேல 2 சர்ப்பங்கள் படம் விரிச்சபடி இருந்தது. ஓ, இச்சாதாரிகளா? என்ன விஷயம்னு நாகசித்தரும் கேட்டாரு. இருங்க வரோன்னு சொல்லிட்டு 2 நாகங்களும் ஒரு இளம் ஆண் பெண் வடிவை எடுத்த நிலையில நாகசித்தர் எதிரில் வணங்கியபடி நிமிர்ந்தாங்க. என்ன இச்சாதாரி, என்ன விஷயம்? பஞ்சமி வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களா? ஆமா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க சொல்லுங்க. ஒண்ணுமில்ல நாகசித்தரே, இந்த அபூர்வமான காட்டின் இச்சாதாரிகளான நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்துக்க விரும்புகிறோம். சந்தோஷம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்கள் தான் ஆகாசலிங்க சன்னதியில் எங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கணும். நானா? ஆமாம், நாக இனத்தை சேர்ந்த இச்சாதாரி தேவநாகங்கள் நாங்கன்னா எங்கள் இனத்தை சேர்ந்த சித்தர் நீங்கள் ஒருத்தர் தானே. ஆனாலும் இல்வாழ்க்கைக்கு எதிரான சித்தன்னா என்னையா இப்படி பந்தத்துக்குள்ளே இழுக்க பார்க்குறீங்க? உங்களை நாங்கள் இழுக்க பார்க்கல, நாங்கள் தான் இல்லறம் புரிய ஆசைப்படுறோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு இச்சாதாரி பிறக்கும், யோசியுங்க. இந்த வனத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கலாம், ஆனாலும்
உங்களை வேட்டையாட சிலர் அலைவும் செய்கிறாங்கங்கிறது தெரியும் தானே? பாம்புனாலே கல்லடிப்பட்டு மரணிக்கணுங்கிறது தலைவிதியா இருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், இச்சாதாரிகளான எங்களை அற்ப மானிடர்கள் அவ்வளோ சுலபத்தில் வெற்றி கொள்ள முடியாது. உன் நம்பிக்கையை பாராட்டுற, வர்ற முகூர்த்தத்தில் உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன், சரிதானே? நாகசித்தர் சொல்லிட்டு விடை பெற்று போனாரு. அந்த இச்சாதாரி நாகங்களும் நாகங்களா மாறி சந்தோஷத்துல ஒன்று கட்டிக்கிச்சுங்க. அப்போ அந்த பெண் நாகம் தன் சிரசுல மாணிக்கம் போல ஒரு கல் சுமைய சுமந்தபடி இருந்தது. அதை உமிழவும் உமிழப்பட்ட அதிலிருந்து ரேடியம் போல ஒரு வித ஒளி, அதை மையமா வச்சு ரெண்டும் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சுக்கிச்சுங்க. ஆண் இச்சாதாரி நாகம் அந்த மாணிக்கத்தை விழுங்க பார்த்தது. பெண் நாகமோ அது இருக்கட்டும், அதன் ஒளியில நாம சல்லாபிப்போன்னுச்சு. இல்ல தாரிணி, நீ விழுங்குன்னு ஆண் நாகமான பரணி சொல்லியும் அது கேட்கல. ஒன்றும் ஆகாது, யார் வந்தாலும் 100 அடிக்கு அப்பால அவங்க பூமியில கால் பதிப்பதை நம்மால அதிர்வுகள் மூலமா உணர முடியும். அதனால பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்கன்னுச்சு அந்த பெண் இச்சாதாரி நாகம். ஆனா பாவம் அது. அந்த நாகங்கள் புரளும் இடத்துக்கு பக்கத்துல உள்ள மரத்துல சித்த கிளிகள் ரெண்டும் உட்கார்ந்திருந்தது. அதுல ஒரு கிளி தன் துணை கிளி கிட்ட சொல்லுச்சு, ஆதித்த சித்தனே, பாவம் இந்த இச்சாதாரி பெண் நாகம், இதன் விதி முடிய போகுதுன்னுச்சு. எனக்கும் தெரியும் சந்திர சித்தனே, விதியை மாத்த யாரால முடியும்? அதனால தான் ஆண் இச்சாதாரி எச்சரிக்கை செஞ்சும் இந்த பெண் இச்சாதாரிக்கு துளி கூட அச்சம் ஏற்படல. இந்த மாணிக்க கல்லும் களவு போக போகுதுன்னுச்சு ஆதித்த சித்தன்னு அழைக்கப்பட்ட அந்த கிளி. அந்த கிளிகளின் பேச்சும் விரைவா செயலாக ஆரம்பிச்சுது. ஆதித்தா, இந்த இச்சாதாரிக்கு மரணத்தை தரப்போறவன் யாருன்னு தெரியுமா? ஏன் தெரியாம? வன இலாக்கா அதிகாரியா வந்திருக்கிற அந்த சுந்தரராஜன் தானே? சரியா சொன்ன. பாவம், அவன் வாழ்க்கையும் இன்னும் சில நிமிடங்கள்ல மாறிட போகுது. அவன் பதவி, குடும்பம்னு எல்லாத்தையும் இழக்க போறான். என்ன செய்யறது? அவ்வளவும் ஊழ்வின. இந்த வினைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடிஞ்ச நம்மால கூட விதியை வெல்ல முடியலையே. நாம நம்ம மனுஷ உடம்ப இழந்துட்டு கிளிகளா இல்லையா வாழ வேண்டி இருக்கு. சரி சரி, பேசுனது போதும். அந்த அதிகாரி எப்படி இந்த இச்சாதாரிய கொல்ல போறாங்கிறத நாம அவன் பக்கத்துல போய் கவனிப்போமா? தாராளமா. அவன் இப்ப தன் மனையில எதையாவது எழுதிக்கிட்டு இருப்பான்னு சொன்னபடியே 2 கிளிங்களும் வானத்துல ஏறி பறக்க ஆரம்பிச்சுதுங்க. அத்தியாயம் 10. வன மகோத்சவம்னு ஒரு நூல் இருக்கு. இது காடுகளை பத்தியும் காடுகள்ல உள்ள அதிசயமான விஷயங்களையும் சொல்றதோட மனிதர்கள் காட்டுக்குள்ள எப்படி நுழையணும், எந்த மரத்தை எப்படி வணங்கணும்னெல்லாம் சொல்லுது. அதன்படி இந்த சிவன்மலை காட்டுல ஒரு மரம் இருக்கு. அதன் கீழே நின்று யாராவது பாட்டு பாடினா உடனே அந்த மரத்துல ஒரு பூ மலர்ந்து அது கீழே விழுமா. அந்த பூவை கொண்டு ஆகாசலிங்கத்துக்கு அர்ச்சனை செஞ்சா கேட்ட வரம் கிடைக்குமா. அந்த கிளிகளின் கணக்கு சரிதான். சடசடன்னு பறந்து சுந்தரராஜனின் கெஸ்ட் ஹவுஸ் ஜன்னலை அடைஞ்ச அந்த கிளிகள் அதுல உள்ள கம்பியில உட்காந்துக்கிட்டு சுந்தரராஜனை கவனிக்க தொடங்குச்சுங்க. சுந்தரராஜன் டைரி எழுதிக்கிட்டு இருந்தாரு. டேபிள் மேல அந்த தங்க நாணயங்கள், அதை பார்த்து பார்த்து டைரியில எழுதிக்கிட்டு இருந்தாரு. அப்ப யாரோ சிலர் காட்டுக்குள்ள நடமாடவும் அதன் காரணமா மரத்துல பறவைகள் பயத்தோட சப்தமிடுவதும் காதுல கேட்டுது. அவசரமா தங்க நாணயத்தோட டைரிய மூடி தன் சட்டை பாக்கெட்ல வச்சவரு அதை போட்டுக்காமையே அப்படியே பனியனோட சப்தத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க கெஸ்ட் ஹவுஸ் வாசல் புறம் போய் பார்த்தாரு. காட்டுக்குள்ள இருளனும் அவனோட சகாக்களும் தீபத்ன உன்னோட பம்மி பம்மி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. சுந்தரராஜனுக்கு அந்த நொடி அவங்க ஒரு சந்தன மர திருடர்களாத்தான் தெரிஞ்சாங்க. சட்டுன்னு ஆவேசமானவர் விறுவிறுன்னு திரும்பி வந்து கைத்துப்பாக்கி ஒன்றை எடுத்துக்கிட்டு டார்ச் லைட்டு ஒன்னையும் எடுத்துக்கிட்டு அவங்கள நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. ஜன்னல் கம்பிகளின் மேல உட்கார்ந்திருந்த கிளிச்சித்தர்களும் சுந்தரராஜனை தலைக்கு மேல தொடர்ந்தபடி பறந்துச்சுங்க.
அந்த 4 பேரும் சுந்தரராஜன் பின்தொடர்ந்து வர்றதை தெரியாம படுவேகமா நடந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வயதான மூப்பன் மோப்பம் பிடிச்சவரா, இங்க எங்கேயோ ஒரு பாம்புக்கு 2 பாம்பு இருக்குன்னாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 50 அடி தூரத்துல மாணிக்க கல்லின் ஒளிக்கு நடுவுல இச்சாதாரி 2ம் படுத்து கிடக்கிறத அந்த இருளன் பார்த்துட்டான். ஐத்தேரி, வசமா மாட்டினியா? எலே மூப்பரே, அங்க பாரு, மாணிக்க கல்லும் பக்கத்திலேயே இச்சாதாரிங்களும். நான் மூப்பரும் பார்த்துட்டு பரவசமானாரு. உடனே ஒருத்தன் தங்கிட்ட இருந்த மகுடியை எடுத்து வாசிக்க தொடங்கிட்டான். மீதமுள்ள 3 பேரும் அவங்க கிட்ட இருந்த நாகதாளி வேரையும் சிறியானங்கை வேரையும் எடுத்து கைகளில் வச்சுக்கிட்டாங்க. இந்த வேர்களை கண்டாலே பாம்புங்க புழுவை போல சுருண்டுடும். அப்படித்தான் ஆச்சு. 4 பேரும் 4 பக்கத்தில் இருந்து வளைக்க அந்த இச்சாதாரி நாகம் 2ம் படம் எடுக்க கூட திராணி இல்லாதபடி சுருண்டு படுக்க, இருளன் இதுதான் சமயம்னு மாணிக்க கல்லை தாவி எடுத்தான். அது அவன் கையில ஒரு தீக்கங்கு போல சுடர் விட்டுது. மற்றவங்களும் அந்த கல்லின் மேல கவனத்தை செலுத்த சட்டுன்னு ஆண் தப்பி ஓட ஆரம்பிச்சுது. பெண்ணாகத்தையும் ஆவேசமா கூப்பிட்டுது. தாரிணி, வேகமா வா, அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா தப்ப முடியாது. இல்ல, என் மாணிக்க கல் இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன பெண்ணாகும் அந்த 4 பேரோடையும் போராட தயாராச்சு. படு பயங்கரமா சீறிக்கிட்டு படம் விரிச்சு நிமிர்ந்தது. அதன் கண்கள்ல கொடுமையான சீற்றம். அவங்களோ 4 பக்கமும் வேர்களை கையில பிடிச்சு அதுக்கு எதிரில் நீட்டி அதை சுருண்டு படுக்க வைக்க பார்த்தாங்க. மூப்பரே, இந்த பாம்பையும் விட்டுறக்கூடாது, வாழை பிடிச்சு தூக்கப்பாருன்னு சொன்ன இருளன் கத்திக்கிட்டே அதன் முகத்துக்கு நேரா நாகதாளி வேற கொண்டு போனான். அப்ப மட்டும் அது பின்னால போச்சு. அந்த நேரத்துல சுந்தரராஜனும் துப்பாக்கியோட அங்க வந்து சேர்ந்தாரு. சித்த கிளிகளும் சரையல்னு மரத்துக்கு போய் சேர்ந்ததுங்க. கீழே நடக்க இருப்பத கவனிக்க தொடங்குச்சுங்க. படம் விரிச்சபடி சீறிக்கிட்டு இருந்த பாம்பும் அதை பிடிக்க 4 பேரும் 4 புறம் நிக்கிறத பார்த்த சுந்தரராஜனுக்கு அவங்க 4 பேரும் பாம்பின் பிடியில அகப்பட்டுடத போல தோணுச்சு. ஒரு நொடியில தன் துப்பாக்கியை உயர்த்தினவர் இச்சாதாரி நாகமான அந்த பெண் நாகத்தை நோக்கி குறி வச்சாரு. அடுத்த நொடி அந்த துப்பாக்கிக்குள்ள இருந்து ஒரு தோட்டா அந்த 4 பேருமே எதிர்பாராத விதமா சீறிக்கிட்டு பயணம் செஞ்சு அந்த இச்சாதாரி நாகத்தின் படம் விரிச்ச தலைப்பாகத்தை சுக்கு நூறா சிதற அடிச்சுது. தோட்டா வெடிச்ச அந்த சத்தம் தப்பி ஒரு மரப்பொந்துக்குள்ள புகுந்து போன ஆண் இச்சாதாரி நாகமான பரணியின் காதலியும் விழுந்தது. அதிர்ச்சியோட தலையை உயர்த்தி பார்த்த அதன் கண்கள்ல கண்ணீர், அதே சமயம் அளவிட முடியாத கோபம். பாம்பு பிடிக்கும் இருளனும் மற்ற 3 பேரும் சுந்தரராஜனை அங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தன் வசம் இருக்கும் மான் தோலோட சுந்தரராஜன் வசம் அகப்பட்டா அவ்வளவுதான்னு உணர்ந்தவன் அப்படியே தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சான். அவன் ஓடவும் மற்ற 3 பேரும் கூட ஓட தொடங்கினாங்க. அந்த வேகத்துல கிழட்டு மூப்பர் வசம் இருந்த மாணிக்கக்கல் தெரிச்சு கீழே விழுந்து ஜொலிக்க ஆரம்பிச்சுது. சுந்தரராஜனும் ஓடி வந்து குனிஞ்சு கீழே இருந்த அந்த மாணிக்கக்கல்ல கையில எடுத்தாரு. வெறிச்சு பார்த்தாரு. மரத்துக்கு மேலே இருந்த கிளிகள் 2ம் நடந்து முடிஞ்ச விதிப்பாட்ட சுந்தரராஜன் காதுல விழும்படி பேச தொடங்குச்சுங்க. ஆதித்த சித்தா, விதிப்படியே எல்லாம் நடந்துடுச்சு பாத்தியா? ஆமா சந்திர சித்தா, விதியை வெல்ல யாரால முடியும்? பாவம் இந்த அதிகாரி. இவனை அந்த இச்சாதாரி ஆணாகம் பழி வாங்காம விட போறதில்ல. பெண்ணாகத்தை கொன்னவனை எந்த ஆணாகம் விட்டு வச்சிருக்கு? உண்மைதான். ஆனாலும் இந்த அதிகாரிக்கு தப்பிக்க ஒரு வழியும் இருக்கு. இங்கேருந்து ஓடி சித்தர் குகைக்குள்ள புகுந்துட்டா மற்றதை அங்கே உள்ள சித்தர்கள் பார்த்துக்குவாங்க. வேற எங்க போனாலும் இவனால தப்பிக்க முடியாது. 2 சித்த கிளிகளின் பேச்சும் சுந்தரராஜன் காதுல விழ அண்ணாந்து பார்த்தாரு. கிளிகள் அவரோட கண்களுக்கு தெரியல. ஆனா சீற்றத்தோட ஆண் நாகமான பரணி வர்றது தெரிஞ்சது. சுந்தரராஜன் அடுத்த நொடியே ஓட கால் எடுத்தாரு. கொஞ்ச தூரம் வர ஓடினவர் அடர்வான செடி கொடி புதர்களுக்குள்ள எல்லாம் புகுந்து புகுந்து ஓடினாரு. நெடுந்தூரம் வர அவர் ஓட இச்சாதாரி பரணியும் அவரை துரத்திக்கிட்டே ஓடுச்சு. கொஞ்ச நேரத்துல ஆங்கிற அலறல் சத்தம் அந்த காட்டுக்குள்ள கேட்டது. கெஸ்ட் ஹவுஸ் முகப்புல
சுருண்டு படுத்திருந்த வாச்சர் துரை கூட சத்தம் கேட்டு அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சான். மஃப்ளர் அணிஞ்சிருந்த தலையோட வெளியே வந்து பார்த்தவன் எதிரில் சத்தம் அடங்கிய அமைதியான காடு தான் தெரிஞ்சுது. கலவரமான முகத்தோட அடர்ந்த காட்டை பார்த்தவன் சுந்தரராஜன் அறை பக்கமா போய் எட்டி பார்த்தான். பெட்ரோமாக்ஸ் விளக்கு ஒளியில டேபிள் மேல டைரியும் சட்டையும் மடிச்ச நிலையில இருக்க படுக்கை காலியா இருந்துச்சு. அப்படின்னா சத்தம் கொடுத்தது யாரு? சுந்தரராஜனா? அவருக்கு தான் காட்டுக்குள்ள ஏதாவது ஆபத்தா? அதிர்ச்சி அடைஞ்சவன் அப்படியே உட்கார்ந்துட்டான். பொழுது பொல பொலன்னு விடிஞ்சிடுச்சு. சுந்தரராஜன் திரும்பல. துரை உடனடியா மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கவும் அப்படியே காட்டுக்குள்ள எட்டுன மட்டும் பார்க்கவும் தயாரானான். அன்று மதியம் முழுக்க தேடியும் சுந்தரராஜனை பார்க்க முடியல. ஒரு இடத்துல அவரோட பனியன் கிழிஞ்சு கிடந்தது. இன்னொரு இடத்துல அவரோட காக்கி பேண்ட்டு, ஒரு சுனை பக்கத்துல ஷூக்கள் கிடந்தது. துரைக்கு என்ன நடந்திருக்குங்கிறது தெளிவாகிடுச்சு. மறுநாளே அதிகாரிகள் என்கொயரி செய்ய வந்துட்டாங்க. அவங்களும் காடு முழுக்க சுற்றி வந்துட்டு சுந்தரராஜனை ஏதோ மிருகம் அடித்து உடம்பையும் இழுத்துக்கிட்டு போயிட்டதா குறிப்பு எழுதிட்டாங்க. 15 நாள் வரையில் எதுக்கும் அவகாசம் கொடுத்து பார்த்தோம் சுந்தரராஜன் வரல. அதே சமயம் சுந்தரராஜன் மனைவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்த தகவல் துரையை வந்து சேர்ந்தது. பாவப்பட்ட குழந்தை பிறக்கும் போதே அப்பாவை விழுங்கிட்டதான்னு நினச்சிக்கிட்டான். சுந்தரராஜன் மனைவி மங்களம் மார்பில் அடிச்சுக்கிட்டு அழுதா. எவ்வளவுதான் அழுதாலும் மாண்டவர் மீண்டதில்லையே. இறுதியா சுந்தரராஜன் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அவரது சட்டை, டைரி போன்றவை ஒரு தகர பெட்டியில வச்சு மங்களத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அவளோ அதை தூக்கி வீட்டு பரன் மேல போட்டுட்டா. மூத்தவ வித்யா ஏன்னு கேட்டதுக்கு அதை பார்க்கும்போது உன் அப்பா நினப்பு வந்து அழுகதான் மிஞ்சும்னு சொல்லிட்டா. காலமும் அப்படியே உருள தொடங்குச்சு. அடுத்த 2 அத்தியாயங்களின் கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.